கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்காய் யுத்தம் செய்கிறவர். வேத புத்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் செய்த யுத்தங்களை அநேக இடங்களில் நீங்கள் வாசிக்க முடியும். தேவன் தன்னுடைய ஜனங்களின் பட்சத்திலிருந்து யுத்தம் செய்ததை நாம் வாசிக்க முடியும். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த ஒரு வித்தியாசமான எதிரி. தேவ ஜனங்களுக்கு அநேக எதிரிகள் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு எதிரி, இவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதன் பின்பாய் இப்படிப்பட்ட எதிரிகளை தேவ ஜனங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படிப்பட்ட ஜனங்கள் அவர்களை மேற்கொள்ள முடியாது, யார்தான் அவர்களை மேற்கொள்ள முடியும் என்பதையெல்லாம் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். முதலில் பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு ஏற்பட்ட இந்த காரியத்தை பாருங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியர் என்ற ஒரு எதிரி. இந்த மீதியானியர் யார் என்பதை குறித்து நீங்கள் ஆதியாகமம் 25வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் மீதியானியர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த மீதியானியர் எப்படிப்பட்ட எதிரிகள் என்றால், தேவ ஜனங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அவர்களை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறவர்கள். அதை குறித்து பின்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த எதிரிகளுடைய நோக்கம் என்ன, இவர்கள் எதற்காக புறப்பட்டு வருகிறார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 3வது மற்றும் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தில் பாருங்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட எதிரிகள்? தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை சூறையாடுகிற ஒரு கூட்டம். தேவ ஜனங்கள் பாடுபட்டு விதைத்து அறுவடைக்கு நேராய் தயாராய் இருக்கிற சமயத்தில் இந்த மீதியானியர்கள் பெருந்திரளாய் புறப்பட்டு வந்து அந்த விளைச்சலை கெடுத்து போடுவார்களாம். ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டு விடுவார்கள், கொள்ளையடித்து கொண்டு சென்று விடுவார்கள். அவர்கள் மிருக ஜீவன்களையும் ஆடு மாடுகளையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு எதிரிகள் தான் இந்த மீதியானியர். இந்த மீதியானியருடைய பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது. இந்த மீதியானியர் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் நெருக்கப்பட்டார்கள். 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசத்தை இந்த மீதியானியர் கெடுத்து போட்டு விடுவார்களாம். அவர்கள் சீர்படுத்தி அருமையாய் கட்டி எழுப்பி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய வேளையில் இந்த மீதியானியர் புறப்பட்டு வந்து எல்லாவற்றையும் பால் படித்துவிட்டு கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு எதிரிகள் தான் மீதியானியர். இன்றைக்கும் பாருங்கள், தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதங்கள் பல சமயத்தில் சூறையாடப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது, திருடப்படுகிறது, அவர்கள் கரங்களிலிருந்து தட்டி பறிக்கப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க வேண்டியது அவசியம். தேவ ஜனங்கள் கரங்களிலிருந்து அப்படி ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்க முடியுமா, இந்த ஆசீர்வாதத்தை சீர்குலைத்து போட முடியுமா என்பதை குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாய் இந்த மீதியானியர் இருந்தார்கள். அவருடைய உழைப்பை திருடினார்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பால் படுத்தினார்கள், தேசத்தை கெடுத்து போட்டார்கள். இந்த மீதியானியரை எப்படி மேற்கொள்ள வேண்டும், யாரால் மேற்கொள்ள முடியும், யார் அவர்களை மேற்கொள்ள முடியாது, இதுதான் இன்றைய நாளின் தியானம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், அநேக சமயத்தில் தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற செலவுகள், எத்தனையோ காரியங்களை ஒரு சில முக்கியமான காரியங்களுக்காக நீங்கள் எடுத்து ஒதுக்கி வைத்திருப்பீர்கள். ஆனால் அது வேறொன்றுக்காக செலவு செய்யப்படும் அல்லது வீணடிக்கப்படும். அதை பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த மனநோவு உண்டாகும். நான் எடுத்து வைத்தது இதற்காக, ஆனால் செலவு செய்ததோ வேறு எதற்காகவோ.
என்னிடத்திலிருந்து இது தட்டி பறிக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் யோசித்து பல சமயத்தில் மனமுடைந்து போவது உண்டு. இன்றைக்கு இந்த மீதியானியன் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாழாக்கும்படியாய், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கொள்ளையிடும்படியாய் திரளாய் புறப்பட்டு வந்தான். அந்த சமயத்தில் இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு விரோதமான ஒரு சில காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த மீதியானியரை யார் மேற்கொள்ள முடியும்? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது? அதை குறித்த தெளிவு நமக்கு வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை, தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை சீர்குலைக்க முடியுமா, சீர்குலைத்து போட முடியுமா என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டியது அவசியம். பாருங்கள், அந்த 6வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பாருங்கள், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்ப இந்த மீதியானிய தேசத்தை கெடுத்து போடத்தக்கதான வழியை உண்டு பண்ணினது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு பொல்லாப்பான காரியத்தை செய்தார்கள். மிகுந்த ஒரு பொல்லாப்பான ஒரு காரியத்தை அவர்கள் செய்து மீதியானியர் தங்கள் தேசத்தை கெடுத்து போடுவதற்கு ஏதுவான இடத்தை அவர்கள் உண்டு பண்ணினார்கள். அதனால தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம செய்கிற எல்லா காரியமும் அல்லது சரியா ஜெபிக்கல, சரியா வேதத்தை வாசிக்கல, தியானிக்கல அப்படிலாம் இருந்தா மீதியானருக்கு நம்ம கதவு திறந்துடுறோம் போல இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. 2 காரியங்களுக்காகத்தான் தேவன் தன்னுடைய ஜனங்களை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பார். 2 காரியங்கள் தான். ஒன்று, தேவனை விட்டுவிட்டு தேவ ஜனங்கள் அந்நிய தேவர்களை ஆராதிக்கும் பொழுது அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். 2வது, அவருடைய சரீரத்தில் விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், கர்த்தருக்கு விரோதமான மாமிசிக கிரியைகளுக்கு துணிகரம் கொண்டு தேவ ஜனங்கள் தங்களை உட்படுத்தி கொள்ளும் பொழுது தேவன் அவர்களை ஒப்பு கொடுப்பார். இதை குறித்து நீங்கள் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். துணிகரம் கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை பாழ்படுத்தின பொழுது அவனுடைய சரீரம் எப்படி சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து நீங்கள் 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 2 காரியங்களுக்காகத்தான் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை இப்படி ஒப்பு கொடுக்கிறார். ஒன்று, தன்னை விட்டு ஜனங்கள் சோர மார்க்கமாய் மாயமாலமாய் அந்நிய தேவர்களை ஆராதிக்கும் பொழுது, தேவன் அல்லாத காரியங்களை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதிக்கிறார். இன்னொன்று, சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற தேவாலயமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை தேவ ஜனங்கள் சீர்குலைக்கும் பொழுது, பாழ்படுத்தும் பொழுது, துணிகரம் கொண்டு துணிகரமான விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபடும் பொழுது கர்த்தர் அவர்களை கையளிக்கிறார். ஆனாலும் கிருபையுள்ள தேவன் அதன் மத்தியிலும் அவர்களுக்கு ஒரு கிருபையை கட்டளையிட்டு விடுதலையும் தருகிறார். இப்பொழுது இந்த மீதியானியரை யார் மேற்கொள்ள முடியாது என்பதை முதலில் நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு சில கூட்டம் என்று சொல்ல முடியாது, பலதரப்பட்ட பிரிவுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்தது. கோத்திரங்களை குறித்து நான் சொல்லவில்லை, அவருடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து நான் சொல்லுகிறேன். பலதரப்பட்ட நிலையில் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களில் ஒரு சில பேர், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மாத்திரம்தான் கர்த்தருடைய பட்சத்திலிருந்து கர்த்தருடைய காரியத்தை சாதித்து முடிக்க முடியும். ஆனால் மற்றவர்களால் அது முடியாது. முதலில் பாருங்கள், ஒவ்வொன்றாய் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களில் யாரால் இந்த மீதியானரை மேற்கொள்ள முடியாது என்பதை முதலில் பார்க்க வேண்டும். 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்கள் ஆக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது பாருங்கள். மீதியானியர் என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு பிரச்சனை குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய விளைச்சலை, அவருடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுகிற மீதியானியரின் கூட்டம் புறப்பட்டு வருகிறதுனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறான் என்று சொல்லி தங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்களாம் பாருங்கள். மலைகளில், குகைகளிலும் கெபிகளிலும் போய் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். தங்கள் வழிகளை சீர்திருத்திக் கொள்வதற்கு பதிலாக வேறுவித மாற்று வழிகளை
கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கத்தான் செய்தார்கள். ஏன் கர்த்தர் எங்களுக்கு இப்படி அனுமதிக்கிறார்? ஏன் இந்த மீதியானன் வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போக வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் தரித்திருந்து தங்களுடைய வழிகளை சீர்படுத்திக் கொள்வது ஒரு சில கூட்டம். ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்கள் வழிகளை கர்த்தருக்கு நேராய் செம்மைப்படுத்தாமல் என்ன செய்கிறார்களாம், இருளில் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்களாம். பாருங்கள், அந்த 2வது வசனத்தில் பாருங்கள், அவர்கள் எந்த இடத்தில் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்களாம், தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். தேவன் கொடுத்த கானான் தேசத்தை, சுதந்திரமாய் கொடுத்த வாக்கு தத்தத்தை விட்டுவிட்டு, கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு அவர்கள் புறப்பட்டு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் போய் இருளில் போய் தங்களை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். மீதியானினுடைய கைக்கு தப்பும்படியாய் தங்களை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். மீதியானேன் ஏன் என் தேசத்தில் வந்து என்னை கெடுத்து போடுகிறான் என்று யோசிக்க மறந்து போகிற ஒரு தேவனுடைய கூட்டம், தேவனுடைய ஜனங்களில் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏன் இந்த காரியம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருந்து அதற்கான விடையை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக மாற்று வழிகளை, உபாய தந்திரங்களை கையாள்வது ஒரு கூட்டம். மலைகளில் உள்ள கெபிகளில் போய் தங்களை ஒளித்துக் கொள்ளுகிறார்களாம், இருளில் போய் தங்களை ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களால் மீதியானரை மேற்கொள்ள முடியாது. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது பாருங்க, அவங்க ரொம்ப இதைவிட ரொம்ப மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கிற கூட்டம். அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 29வது வசனத்திலும் 30வது வசனத்திலும் வாசியுங்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது, யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். பாகாலுக்காக வழக்காடுகிற ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்க தான். ஆனா யாருக்காக வழக்காடுறாங்க? அவங்க பாகாலுக்காக வழக்காடுகிறவர்கள், ஆவிக்குரிய ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு கூட்டம். ஆனா அவங்க யாரு தான்? தேவ ஜனங்கள் தான், எகிப்தை விட்டு விட்டு வந்தவர்கள் தான், வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் தான். ஆனால் ஆவிக்குரிய மனிதர்களுக்கு விரோதமாய் அவர்களும் ஆவிக்குரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை மறந்து போய் பாகாலுக்காக வழக்காடுகிறார்களாம். அந்த பாகால் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசம் கெடுத்து போடப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்பதை மறந்து போய் தேவ ஜனங்கள் பாகாலுக்காக போய் வழக்காடுறாங்களாம். கிதியோன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடுகிறான். ஆனா எழுந்து வந்து ஒரு கூட்டம் என்ன சொல்லுதான், யார் இதை செஞ்சது? ஆசீர்வாதத்துக்கான காரியத்தை ஒரு மனுஷன் திறந்து விடுறான், யார் இதை செஞ்சதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்பி நிற்குது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், ஆவிக்குரிய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஒரு கூட்டம். அவர்கள் பாகாலுக்காக வந்து வழக்காடுகிறார்களாம். மீதியானியருடைய பிரச்சனை என்ன? மீதியானியர்கள் எதனால் நம்முடைய தேசத்தை ஆக்கிரமிக்கிறார்கள் என்பதை கர்த்தர் ஆவிக்குரிய மனிதன் ஒருவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவனும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து செயல்படுகிறான். ஆனால் தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாகவே எதிர்த்து நிற்கிறார்களாம். ஏன் இந்த ஜனங்கள் பாகாலை வழிபட்டார்கள் என்றால், தேவன் கானான் தேசத்திலிருந்து துரத்தின அந்த 7 ஜாதிகளில் அந்த 7 ஜாதிகள் வணங்கின ஒரு தேவர் தான் தேவன் என்று சொல்லக்கூடாது, தேவர்கள். தேவர்கள் என்றால் மனிதனின் கைவண்ணத்தினால், மனிதனுடைய சிந்தையினால் உருவாக்கப்பட்ட கடவுள் போன்றவைகள். கடவுள் அல்ல, மனிதன் அது கடவுள் என்று சொல்லி அவனாகவே ஒன்றை உண்டாக்கி அதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் எல்லாம் வேதத்தில் தேவர்கள் என்று கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் அல்லாத ஒரு காரியம்தான் பாகால். அது எதற்காக அந்த 7 ஜாதிகள் வணங்கினார்கள் என்றால், அறுவடைக்காக அதை வணங்கினார்கள். பாகாலை அவர்கள் எதற்காக வணங்கினார்கள் என்றால், அறுவடையின் தெய்வம் என்று அதை வணங்கினார்கள். ஆனா பாத்துங்க, தேவ ஜனங்க அதை வணங்க ஆரம்பிச்சவன என்ன ஆயிடுச்சு? அவங்க அறுவடையில எது விழுது? அடி விழுவுது. அறுவடை எல்லாத்தையும் யார் அள்ளிட்டு போறா? மீதியானியன் அள்ளிட்டு போறான். உடனே பாகாலின் பலிபீடத்தை ஒரு மனிதன் எழும்பி தகர்த்து விடுகிறான். ஆனால் அவனுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்புது. இது 2வது கூட்டம், மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு கூட்டம். கர்த்தர் பட்சத்தில் இருக்க வேண்டிய இந்த ஜனம்
ஆவிக்குரிய ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண எழும்புகிற ஒரு கூட்டமாய் மாறிவிடுகிறது. இன்றைக்கும் பாருங்க, ஒரு சில ஜனங்கள் இப்படித்தான் செய்வார்கள். தேவனை ஆராதிக்கிற கூட்டமாய் இருப்பார்கள், தேவ ஜனங்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுவது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை தூற்றி திரிவது என்று சொல்லி அலைந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லாம் பாகாலுக்காக வழக்காடுகிற கூட்டம். இது இரண்டாவது கூட்டம். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. அது 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள். இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரை நோக்கி முறையிடுகிற ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? மலைகளில் உள்ள கெபிகளில் போய் தன்னை ஒளித்துக் கொள்ளுகிறது. இன்னொரு கூட்டம் பாகாலுக்கு வழக்காடுகிறது. இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முறையிடுகிறது. ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கிறது? ஏன் எங்களை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி முறையிட ஆரம்பிக்கிறாங்களாம். இந்த 3 கூட்டத்தையும் பாருங்க. இந்த 3 கூட்டமும் கர்த்தருடைய காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது. முறையிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா தங்களுடைய வழிகளை அவங்க என்ன பண்ணல? சீர்படுத்தி கொள்ளல. இன்னைக்கு ஒரு சில பேர் அப்படிதான் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவாங்க. தங்களுடைய வேதனைகள், குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை அவர்கள் தங்களுடைய காதுகளில் வாங்கி கொள்ளவே மாட்டாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அந்த பிரச்சனை, நெருக்கம் நிலைத்து நின்று கொண்டிருக்கும். ஒரு கூட்டம் தன்னுடைய வழியை சீர்படுத்தி கொள்ளாமல் மாற்று வழியை தெரிந்து கொள்ள போகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் கர்த்தருக்கு விரோதமான வழியில் நடக்கிற பாகாலுக்காக வழக்காடுகிற ஒரு கூட்டம். மூன்றாவது கூட்டம் முறையிடும் தேவனிடத்தில், ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை செவி கொடுத்து கேட்காது, செவியை விலக்கி விட்டு தன்னுடைய மனம் போன போக்கிலேயே நடக்கும். இந்த 3 கூட்டமும் மீதியானியரை ஜெயிக்க முடியாது. ஒரு கூட்டம் ஏற்கனவே ஓடி ஒளிஞ்சிருச்சு. இன்னொரு கூட்டம் பாகாலுடைய பட்சத்தில் போய் சேர்ந்து விட்டது. இன்னொரு கூட்டம் முறையிடுகிறது ஆண்டவரிடத்தில். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை காது கொடுத்து கேட்கிறது இல்ல. பாருங்க, இந்த ஜனங்க போய் ஜெபித்தாங்களாம், கர்த்தர் பதிலும் கொடுக்கிறாராம். என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்கள். 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையின் என்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார். என் சொல்லை கேளாதே போனீர்கள். முறையிடுறீங்க வந்து, ஆனா நான் சொல்ற ஆலோசனை என்ன பண்றது இல்லை, நீங்க காதுல வாங்கி கொள்றதில்ல. அதனால தான் மீதியானியன் தேசத்தை வந்து கெடுத்து கொண்டு போகிறான் என்று கர்த்தர் சொல்றார். முதல் கூட்டம் பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிகிறது. இரண்டாவது கூட்டம் பிரச்சனையின் பக்கத்திலே போய் ஒட்டி கொள்ளுகிறது, மீதியானியனாகவே மாறிவிடுகிறது, பாகாலுக்காக வழக்காடுகிறது. மூன்றாவது கூட்டம் முறையிடுகிறது, ஆனால் தன்னுடைய செவியை கர்த்தருடைய சத்தத்துக்கு அடைத்துக் கொள்ளுகிறது. இந்த 3 கூட்டத்தில் ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் பொழுது, இந்த 3 கூட்டத்தில் ஒருவனாகவே அவன் கடைசி வரையிலும் நிலைத்து நிற்கும் பொழுது கர்த்தருக்கென்று அவன் காரியங்களை செய்ய முடியாது. இது ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இன்னொரு கூட்டத்தை நம்ம பார்க்க போறோம். இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். மீதியானியரை ஜெயிப்பதற்காக கர்த்தரால் ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம் அல்லது கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற கூட்டம், கர்த்தருடைய கிரியையை உலகத்தில் வெளிப்படுத்த இருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் அதையும் சற்று நிதானித்து பார்க்கும் பொழுது அதிலும் கர்த்தர் வேறு பிரிப்பின் மேல் ஒரு வேறு பிரிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாராம். அந்த 4வது கூட்டத்தை பாருங்கள். இதை குறித்து தான் நாம் அதிகமாய் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், இந்த ஆவிக்குரிய கூட்டம் எப்படிப்பட்டது. அதுதான் அந்த கூட்டத்திற்கு தலைவனாய் கர்த்தர் கிதியோனை அந்த இடத்தில் தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் அந்த கிதியோனுடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் நிதானித்து பார்ப்பீர்கள் என்றால் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள்.
அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அப்ப இந்த கிதியோனுக்குள்ளே என்ன இருந்தது? யாரை பத்தி ஒரு பயம் இருந்தது? மீதியானியரை குறித்து ஒரு பயம் இருந்தது. மீதியானியர் வந்துட்டா என் களஞ்சியெல்லாம் போயிடும், என்னுடைய அறுவடையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து போரடிக்கிறான். கிதியோனுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு காரியத்தை நிதானித்து பார்ப்பீர்கள் என்றால் அவனும் முதல் கூட்டத்தை சேர்ந்தவன் போல காணப்படுவான். 13வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கிதியோனும் முறையிடுகிறான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா இந்த மாதிரி நடக்குமா? முறையிடுகிறான். அது மாத்திரமல்ல, பாருங்கள் 25வது வசனத்தில் வாசியுங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து. அந்த வார்த்தையை பாருங்க, உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து. அப்பனா என்ன அர்த்தம்? கிதியோனுடைய குடும்பமும் யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க? பாகால் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 3 கூட்டத்துடைய காரியமும் யார் வீட்டில் கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்? கிதியோன் குடும்பத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். கிதியோனுடைய தகப்பன் பாகாலுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும் பொழுது அதுல நிச்சயமாய் கிதியோனுடைய பங்களிப்பும் இருந்திருக்கத்தான் செய்யும். அதை கட்டும் போது அட்லீஸ்ட் ஒரு கல்லனாச்சும் எடுத்து இருந்திருப்பார் கிதியோன், இந்தாப்பா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிதியோனை ஆராய்ந்து பார்த்தோம்னா முதல் கூட்டத்தில் இருந்த அதே பயம், அதே திகில் கிதியோனுக்குள் இருந்தது. 2வது கூட்டத்தில் இருந்த கர்த்தர் பட்சத்தில் இருக்க வேண்டிய ஜனங்களா இல்லாமல் பாகால் பட்சத்தில் இருந்த கூட்டம் என்ற அதே காரியம் கிதியோனுக்குள் இருந்ததை பார்க்க முடியும். 3வது என்ன? முறையிடும் ஆனால் செவி கொடுக்காது என்ற ஒரு கூட்டமாய்தான் கிதியோனும் இருந்தார். ஆனால் வித்தியாசம் என்ன? இந்த 3 கூட்டத்தில் இருந்துதான் கர்த்தர் தனக்கான சேனையை ஆயத்தப்படுத்துறாராம். ஒரு மனிதன் கடைசி வரையில் அந்த 3 கூட்டத்திலே நிலைத்திருப்பான் என்றால், தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த காரியத்தை மறந்து கர்த்தருக்கு நேராக தன்னுடைய வழிகளை சீர்படுத்திக் கொள்ளாமல் மாற்று வழிகளை ஒரு மனிதன் யோசித்துக் கொண்டிருப்பான் என்றால், பாகாலையும் தேவனையும் ஒன்று சேர வணங்கி கொண்டிருப்பான் என்றால், தேவன் பட்சத்திலும் பாகால் பட்சத்திலும் நின்று கொண்டிருப்பான் என்றால், முறையிட்டு கொண்டு கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் ஒரு மனிதன் தொடர்ந்து நின்று கொண்டிருப்பான் என்றால் அவனை கர்த்தர் தெரிந்து கொள்வது இல்லை. ஆனால் இந்த 3 கூட்டத்தில் அவன் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஆலோசனை தன்னுடைய உள்ளத்தில் வாங்கி கொண்டு கீழ்ப்படிந்து எழும்பி வருகிற ஒரு மனிதனை தான் கர்த்தர் மீதியானை ஜெயிப்பதற்காக ஆயத்தம் பண்ணுவார். தேவ ஜனமே, நீங்கள் சரியாய் கவனிப்பீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளவில்லை. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தரை முற்றிலும் விசுவாசித்து சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவனும் இந்த 3 கூட்டத்தில் ஒருவனாய் தான் இருந்தான். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அந்த 3 கூட்டம் என்று துவங்கி 3 கூட்டமாகவே தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் 3 கூட்டத்தில் ஒருவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவனை சந்தித்த பொழுது உடனே தன்னுடைய வழிகளை சீர்படுத்தி கொண்டு கர்த்தருடைய கிரியையை உலகத்தில் வெளிப்படுத்துவதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் ஆவிக்குரிய கூட்டம். தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் நிமித்தம், உங்கள் வாழ்க்கையில் பறிக்கப்படுகிற ஆசீர்வாதங்களின் நிமித்தம், உங்களை எதிர்த்து நிற்கிற மீதியானியர்கள் நிமித்தம், ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு தந்த சுதந்திரத்தை விட்டு நீங்கள் ஓடி போய் மலைகளிலும் குகைகளிலும் கெபிகளிலும் உங்களை மறைத்துக் கொண்டு இருளில் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது பாகால் பட்சத்தில் போய் சேர்ந்து விட்டு பாகாலுக்காக நீங்கள் வழக்காடி கொண்டிருக்கலாம். உலக மனுஷனை போல உலக காரியங்களில், உலக ஆசாபாசங்களில், உலகத்தில் இருக்கிற பாவ பழக்கங்களில் ஒன்றரை நீங்கள் கலந்து காணப்படலாம். தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருந்து ஆனால் தேவனுடைய ஆலோசனைக்கு சற்றாகிலும் உங்களுடைய செவியை சாய்க்காமல் அடைத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் தான் கடந்து வருகிறது, புறப்பட்டு வருகிறது. நீங்கள் இந்த கூட்டத்தில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால்
கடைசி வரையிலும் அந்த மனிதனாகவே, அப்படிப்பட்ட கூட்டமாகவே நான் இருந்து என் ஓட்டத்தை முடிப்பேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், கடைசி வரையிலும் கெபிகளில் தான் உங்கள் வாழ்க்கை நிற்கும். கடைசி வரையிலும் பாகாலுக்காக வழக்காடுகிறவர்களாய் தான் இருப்பீர்கள். கடைசி வரையிலும் முறையிடுகிறவர்களாய் தான் இருப்பீர்களே தவிர உங்களை சீர்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களும் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி உராய்ந்து சென்ற பொழுது உணர்வடைய ஆரம்பிக்கிறான். உடனே என்ன செய்கிறான் பாருங்கள். தேவன் எப்படிப்பட்ட மனிதர்களை தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார், எப்படிப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார், எந்த மனிதனினால் மீதியானியனை மேற்கொள்ள முடியும், கர்த்தருடைய வார்த்தைக்கு மனமுவந்து கீழ்ப்படுகிற மனிதனினால் தான் கர்த்தருடைய கிரியைகளை உலகத்திலே கொண்டு வர முடியும். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், மீதியானியர் போன்ற பெரும் திரளான ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் தேவைகள் மலை போல நின்று கொண்டிருக்கலாம். இதை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த 3 கூட்டத்திலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு ஒரு உத்தம கூட்டமாய் நீங்கள் மாற வேண்டியது அவசியம். என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த மனிதன், ஆண்டவருடைய வார்த்தை இந்த மனிதனை வந்து சந்திக்கும் பொழுது இந்த மனிதன் செய்கிற முதல் காரியம் என்ன என்பதை சற்று பாருங்கள். 6வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். என்ன செய்தான்? கர்த்தர் என்ன சொன்னாராம்? 25வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு என்று கர்த்தர் சொல்கிறார். முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு கிதியோன். ராத்திரியில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது கிதியோனுக்கு, நீ எழும்பி போய் உன் தகப்பன் கட்டி வைத்திருக்கிற பாகாலின் பலிபீடத்தை நீ இடித்து போட வேண்டும். உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிதியோன் புறப்பட்டு போகிறார். கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த ஆவிக்குரிய கூட்டம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய கிரியையை முதலில் தன் குடும்பத்தில் துவங்குகிறது. கர்த்தருடைய காரியத்தை அவர்கள் எங்கு செயல்படுத்துகிறார்கள்? தங்கள் குடும்பத்தில் செயல்படுத்துகிறார்கள். முதலில் அவர்கள் எங்கு சாட்சியாய் நிற்கிறார்கள் பாருங்க, குடும்பத்தில் சாட்சியா நிற்கிறாங்க. நீங்க விளங்கிக் கொள்றீங்களா? மீதியானியர் யாரால மேற்கொள்ள முடியும்? இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்க மேற்கொள்ளணும்னா முதல் காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு மனமும் வந்து செவி கொடுக்க வேண்டும். அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் அது பண பிரச்சனையா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சலா இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையாயும் இருக்கலாம். முதல் காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் சாட்சியை முதலில் உங்கள் குடும்பத்தில் விளங்க செய்ய வேண்டியது அவசியம். முதலில் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் நறுமணம் புறப்பட்டு எங்கு மனம் வீச வேண்டும்? உங்கள் குடும்பத்தில் மனம் வீச வேண்டியது அவசியம். அதுதான் முதல் காரியம். கிதியோனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. வெளிப்பட்டவுடன் கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயர் வைக்கிறார். இது அவருடைய மனம் திரும்புதலை காட்டுகிறது. கிதியோன் கட்டின பலிபீடம் அவருடைய மனம் திரும்புதலை காட்டுகிறது. ஆனால் அதோடு கூட கர்த்தர் விட்டு விடவில்லை. நீ பலிபீடத்தை கட்டின போதாது எனக்கு, அதே சமயத்தில் நீ செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கு. பாகாலுடைய பலிபீடத்தை நீ இடித்து போடணும். அது எதை காட்டுகிறது? அவன் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், சாட்சியை விளங்க பண்ணுகிறவன் என்பதை காட்டுகிறது. இன்றைக்கு பாருங்க, அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் சாட்சி எங்கு விளங்குவதில்லை? அவங்க குடும்பத்தில் விளங்குறது இல்லை. வெளியிலலாம் சாட்சியா இருப்பாங்க, ஆனா அவங்க குடும்பத்தில் என்ன இருக்காது? சாட்சி இருக்காது. ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, முதல்ல எங்க சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னாரு? எருசலேமில், 2வது எங்கு? யூதேயாவில், 3வது சமாரியாவில். எருசலேம் என்பது நம்முடைய குடும்பத்தை காட்டுகிறது.
யூதேயா என்பது நம்முடைய உற்றார் உறவினர்களை காட்டுகிறது. சமாரியா என்பது புறஜாதிகளை காட்டுகிறது. அதன் பின்பாக உலகத்தின் கடைசி பரியந்தமே எனக்கு சாட்சியா இருப்பீங்க. இன்னைக்கு தேவ ஜனங்கள் முதலில் கர்த்தருக்கு சாட்சியா நிற்க வேண்டியது எந்த இடத்துல? எருசலேமில். இன்னைக்கு ஆனா ஆர்டர் மாறி வருது. வெளியில சாட்சி ரொம்ப நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும் சாட்சி? படுமோசமா இருக்கும். உங்கள் கணவன் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க முடியுமா? உங்கள் மனைவி உங்களை குறித்த நல்ல சாட்சியை கொடுக்க முடியுமா? அதை விட உங்கள் மாமனார் மாமியார் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க முடியுமா? நீங்கள் கர்த்தருடைய சேனையாய் எழும்ப வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் இடித்து போட வேண்டியது உங்கள் குடும்பத்தில் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களாய் எழும்பி நிற்கிறவைகளை, உங்களுக்குள் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை, உங்களுக்குள் நீங்கள் கட்டி எழுப்பி வைத்திருக்கிற மாமிசீக கிரியைகளை இடித்து போட வேண்டியது அவசியம். அதை இடித்து போட்டாதான் நம்ம யெகோவா ஷாலோம்னு ஒரு பலிபீடம் கட்டினதுக்கு அர்த்தம் இருக்கு. கிதியோன் கட்டின அந்த பலிபீடம், யெகோவா ஷாலோம் என்ற அந்த பலிபீடம் எதை காட்டுகிறது? அவன் மனம் திரும்புதலை காட்டுகிறது. பாகாலின் பலிபீடத்தை அவன் இடித்தது எதை காட்டுகிறது? ஆண்டவரே, நான் அந்த 3 கூட்டத்தை சேர்ந்த மனிதனாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் இல்லை. அந்த 3 கூட்டத்திலிருந்து நான் வெளிப்பட்டு என்னை வேறு பிரித்து கொண்டு வெளியே வருகிறேன் என்று சொல்லி நான் தேவன் பட்சத்தில் இருக்கிறவன் என்பதை காட்டுகிறது. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால், மீதியானியரை ஜெயிக்க வேண்டும் என்றால், நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்கள் குடும்பத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொண்டிருக்கிற காரியங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதுவரையிலும் நீங்கள் கட்டி எழுப்பி வைத்திருக்கிற கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை முதலில் நீங்கள் இடித்து போட வேண்டிய அவசியம். அதை இடித்து போட்ட பட்சத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். பாருங்கள், முதல் காரியம் இதுதான். அப்ப ஆவிக்குரிய கூட்டம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, முதல்ல சாட்சியை தன் குடும்பத்தில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். தன் குடும்பத்தில் கர்த்தருடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய மனம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து குடும்பத்தாருக்கு கடந்து போக ஆரம்பிக்கும். இதுதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம் பாருங்க, இந்த ஆவிக்குரிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா? வாசியுங்கள் 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் வாசியுங்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். எப்படிப்பட்ட கூட்டம் தேவ ஜனங்களுக்கு எதிர்த்து வருகிறதாம் பாருங்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும். அவருடைய எண்ணிக்கையை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 1,35,000 பேர் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்கள். 1,35,000 பேர். அவ்வளவு திரளான ஒரு கூட்டம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பி வரலாம். உங்களுடைய பிரச்சனைகள் பெருகி காணப்படலாம். நீங்கள் தனி மனிதனாய் நின்று கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், போராட்டங்கள், பண நெருக்கடிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். நீங்க தனி மனுஷனா நிற்கலாம். ஆனா ஒண்ணு செய்யுங்க, அந்த 3 கூட்டத்திலிருந்து உங்களை வேறு பிரித்து கொண்டு கர்த்தர் பட்சத்தில் வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. தேவனோடு கூட இணைந்து நிற்கிற ஒரு மனிதன் எவ்வளவு திரளான ஒரு கூட்டம் அவனுக்கு எதிர்த்து வந்தாலும் அதை அந்த மனிதனால் ஜெயிக்க முடியும். அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, 1,35,000 பேர் எழும்பி வருகிறார்கள். ஆனால் தேவ ஜனங்கள் எத்தனை பேர் புறப்பட்டு போகிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். 32,000 பேர் புறப்பட்டு போகிறார்கள். 1,35,000 பேர் எதிரிகள். ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய புறப்பட்டு போகிறவர்கள், தேவன் பட்சத்திலிருந்து யுத்தம் செய்ய புறப்பட்டு போகிறவர்கள் 32,000 பேர். ஆனா கர்த்தர் என்ன சொல்லிட்டார் கிதியோன்ட்ட? 2வது வசனத்துல வாசிங்க. 7வது அதிகாரம் 2வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். மிகுதியா இருக்கிறார்கள். கர்த்தருடைய கணக்கு கொஞ்சம் பாருங்களேன். எதிர்த்து வர எதிரியுடைய எண்ணிக்கை என்னது? 1,35,000. அவனுக்கு விரோதமா சண்டைக்கு போற தேவ ஜனங்களுடைய கூட்டம் எத்தனை? 32,000. யார் அதிகமா இருக்கிறா? எதிரி அதிகமா இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பார்வையை ரொம்ப வித்தியாசமான பார்வை பாருங்க.
இதை சாதாரண ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொன்னா கூட என்ன சொல்லும்? 1,35,000 எங்க இருக்குது, 32,000 எங்க இருக்குது, நம்ம எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாராம் பாருங்க, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க, இத்தனை பேர் எனக்கு வேணாம், இத்தனை பேர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆவிக்குரிய கூட்டம் தான் அந்த 3 கூட்டத்திலிருந்து தன்னை வேறு பிரித்து கொண்டு வருகிற ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம். கர்த்தர் பட்சத்தில் வந்து தைரியம் கொண்டு யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு வருகிற கூட்டம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்கள், 3வது வசனத்தில் வாசியுங்கள். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். அந்த 32,000 பேரை பார்த்து சொல்லு, பயமும் திகிலும் உள்ளவன் இப்பயே என்ன பண்ணிடணும், ஓடி போயிடணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே என்ன ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், 22,000 பேர் ஓடி போயிட்டாங்களாம். அந்த 3 விதமான கூட்டத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. ஆவிக்குரிய கூட்டம் தங்களை பிரதிபலிக்கிறாங்க. எத்தனை பேரு? 32,000 பேரு. கர்த்தர் சொன்னாரு, ரொம்ப மிகுதியா இருக்கு இந்த கூட்டம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வார்த்தையை சொல்றார், பயமும் திகிலும் உள்ளவர்கள் ஓடி போக கடவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை பேர் ஓடி போயிட்டாங்களா? 22,000 பேர் போயிட்டாங்களாம். ஆவிக்குரிய கூட்டத்தில் இருக்கிற பிரிவை பாருங்களேன். ஆவிக்குரிய கூட்டத்தில் இருக்கிற எத்தனை விதமான கூட்டத்தை பாருங்க. ஒன்று, கர்த்தர் பட்சத்துக்கே எழும்பி வரல, மலையிலும் குகையிலும் போய் ஓடி ஒளிகிற கூட்டம். 2வது, பாகால் பட்சத்தில் போய் சேருகிற கூட்டம். 3வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியை விளக்குற கூட்டம். இதிலிருந்து இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் புறப்பட்டு வந்து ஒரு 32,000 பேர் தனியா நிக்கிறாங்க. நாங்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்லை, நாங்க கர்த்தரை சேர்ந்தவங்கன்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை அப்படி சொன்ன உடனே 22,000 பேர் புறப்பட்டு ஓடி போயிட்டாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்காக ஓடி போனாங்க? பயமும் திகிலும் உள்ளவர்கள். அப்ப அவங்களுக்கெல்லாம் யாரை பத்தி ஒரு பயம் இருந்தது? யாரை பத்தி இருந்தது? மீதியானியரை பத்தி ஒரு பயம் இருந்தது. பார்த்துக்கங்க, மீதியானியன் ஏதாவது எனக்கு பாதிப்பு கொண்டு வந்துருவானோ, மீதியானியன் வந்து என்னை சாவடிச்சிடுவானோ, மீதியானுடைய காரியம் என்னை வந்து தாக்கிடுமோன்ற ஒரு பயம் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜனங்களுக்கு இருக்கு தானே. கர்த்தரை சேவிக்கிற ஜனங்களுக்கு அப்படித்தானே இருக்கு இல்லை? ஏதாவது நம்ம ஆண்டவரை சேவிக்கிறோம் இப்ப, ஆனா நம்ம விட்டு வந்த குலதெய்வம் ஏதாவது நம்மளை பண்ணிடுமா, இந்த காரியம் ஏதாவது பண்ணிடுமா, அந்த காரியம் ஏதாவது பண்ணிடுமா, பயம் இருக்கு இல்லையா? அப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ யுத்தம் செய்ய லாக்கில்லை, நீ புறப்பட்டு போயிடு. ஏன் சர்வ வல்லமையை உணர முடியாத ஜனம் என் பட்சத்திலிருந்து யுத்தம் செய்ய முடியாது, நீ புறப்பட்டு போயிடு. எதிரியை பத்தி பெருசா நினைக்கிறவன் எனக்கு வேணாம், கர்த்தர் சொல்லிட்டார். அந்த கூட்டம் கிளம்பி போட்டோம், எனக்கு வேணாம் அப்படின்றார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை சாத்தானை குறித்தும் அவனுடைய காரியங்களை குறித்தும் பெரிதாய் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆவிக்குரிய கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் பட்சத்திலிருந்து யுத்தம் செய்ய திராணியற்றவர்கள். அதனால கர்த்தர் சொல்றார், மலையை விட்டு இறங்கி ஓடி போயிடு அப்படின்றார். ஓடிப்போ, பழைய இடத்துக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டாராம். 22,000 பேர் ஓடி போயிட்டாங்களாம். இப்ப பாருங்க, ஆவிக்குரிய கூட்டத்திலும் ஒரு வேறு பிரிப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மீதியானரை குறித்து பெரிதாய் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் பிரச்சனை குறித்தே உங்களுக்கு ஒரு பயமும் திகிலும் இருக்கும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியாது. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வெகு திரளாய் காணப்படலாம். ஆனா அந்த பிரச்சனை தான் உங்க கண்ணில் பெருசா தெரியுதுன்னா, கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியாது. உங்க கண்கள்ல யார் பெரியதா தெரிய வேண்டும்? ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வல்லமையும் பெரிதாய் தெரிய வேண்டும். இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன? அவருடைய பிரச்சனை அவர்களுக்கு பெரிய காரியமாய் தெரிகிறது. ஆனால் அவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பலன் இழந்து போனவர் போல, வல்லமை இழந்து போனவர் போல, சத்துவமற்றவர் போல அநேக ஜனங்களுக்கு காணப்படுகிறது. இதுதான் பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு, ஒன்று உன் சிந்தையை மாத்து, இல்லாட்டி இடத்தை காலி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே 22,000 பேர் புறப்பட்டு போயிட்டாங்களாம். இவங்கெல்லாம் யாரு? ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க தான், ஆவிக்குரிய கூட்டம் போல தங்களை காட்டுகிறவர்கள் தான். ஆனால் மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறார்கள், அற்ப விசுவாசிகளா இருக்கிறார்கள். கொஞ்ச நாள் விசுவாசிப்பாங்க, கொஞ்ச நாள் விசுவாசிக்க மாட்டாங்க. சில சமயம் அவங்களுக்குள்ள விசுவாசம் வெளிப்படும், பல சமயம் அவிசுவாசம் தான் வெளிப்படும். அதனால கர்த்தர் சொல்றாரு,
முந்தின பழைய கிரியையே வெளிப்படுத்துறாங்க. அந்த 3 கூட்டத்தை பாருங்க. முதல் கூட்டம் பயந்து போய் மலையில போய் ஒளியும். அப்ப இவன் வந்துட்டான், அந்த இடத்த விட்டு வந்துட்டான். நான் ஆவிக்குரிய கூட்டம் சொல்லி கடந்து வந்துட்டான். ஆனா இவனுக்குள்ள இன்னும் என்ன இருக்கு? இடம் மாறிட்டான். ஆனா என்ன மாறல? மனசு மாறல. இன்னும் அதே பழைய பயம், திகில் அதெல்லாம் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கு அவருக்குள்ள. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை தான் நம்ம பார்க்க முடியும். இடத்த மாத்திடுறாங்க, ஆனா எதை மாத்துறதில்ல? மனசை மாத்துறதில்ல. அவ கர்த்தர் சொல்றார், அப்படிப்பட்டவர்கள் என் யுத்தத்தை செய்ய திராணியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாராம். உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 32,000 பேர் புறப்பட்டு போகிறார்கள். அதில் 22,000 பேர் பிரிந்து போய்விட்டார்கள் என்றால் மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? வெறும் 10,000 பேர் தான் இருப்பாங்க. ஆனா எதிரியுடைய எண்ணிக்கை குறையவில்லை, அப்படியே இருக்கிறது. 1,32,000 நிக்குது. பிரச்சனை அப்படியே நிக்குது. ஆனா கர்த்தர் யுத்தத்துக்கு ஆயத்தம் படுத்துகிற ஜனங்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது? குறைய ஆரம்பிக்கிறது. ஆனா கர்த்தர் பாருங்க தீவிரமா இன்னொரு கணக்கை போடுகிறார். வாசியுங்கள் 4வது வசனம், 7வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. இப்பொழுதும் ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது, திரளா இருக்கிறது. இத்தனை பேரை என்னால கூட்டு கொண்டு போக முடியாது, யுத்தம் செய்ய எனக்கு இவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார். கடைசியாய் கர்த்தர் வெறும் 300 பேரை மாத்திரம் தெரிந்து கொள்ளுகிறாராம். ஏன் அந்த 300 பேரை தெரிந்து கொண்டார் என்பதை பின்பு நாம் பார்க்க இருக்கிறோம். வெறும் 300 பேரை மாத்திரம் தெரிந்து கொள்ளுகிறாராம். எண்ணிக்கையை பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை பாருங்க. கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வீட்டிலன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வருமானம் ஒருவேளை ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, மாசம் 8,000 ரூபாய் வட்டி கட்டுறீங்கன்னு வச்சுக்குவோம். விசுவாசமா ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போறீங்க. கர்த்தர் வேற கணக்கு போடுறாருங்க. அன்னைக்கு அந்த வேலை போயிடுது. அடுத்த வாரம் வேற ஒரு வேலைக்கு போறீங்க, அங்க பார்த்தா வெறும் 7,000 ரூபாய் தான் சம்பளம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? 10,000 ரூபாய் இருக்கும்போதே வட்டி கட்ட முடியல, குடும்பத்தை ஓட்ட முடியல. இப்போ வருமானம் என்ன ஆயிடுச்சு? இன்னும் குறைஞ்சிருச்சு. என்ன பண்ண போறேன்? கர்த்தர் கணக்கு குறைச்சி எழுதிக்கிட்டே வராரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் போடுற கணக்கு ரொம்ப வித்தியாசமான கணக்கு. அவருக்கு தேவை வெறும் 300 பேர். எண்ணிக்கை உள்ள ஜனங்கள் அவருக்கு போதுமா தன்னுடைய கிரியை நடப்பிப்பதற்கு? எதற்காக கர்த்தர் அப்படி செய்கிறார்? இந்த ஆவிக்குரிய கூட்டத்தை சற்று கவனித்து பாருங்கள். முதலில் அவர்களுக்குள் இருந்து வெளிப்படுகிற காரியம் என்ன? தங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய சாட்சியை அவர்கள் பிரசித்தப்படுத்துகிறார்கள். இரண்டாவது அது என்னவென்றால், தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டம் கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய சத்துவத்தையும் சார்ந்து கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சிந்தையில் இருக்கிறது. என்னுடைய சுய பலத்தினால, என்னுடைய சரீர பலத்தினால, என்னுடைய யுத்த நூக்கங்களினால் நான் மீதியான ஜெயிப்பேன் என்று சொல்லுகிற கூட்டம் ஆண்டவருக்கு வேணாமா? மனுஷ ஞானத்தை கொண்டு செயல்படுகிற ஜனங்கள் அவருக்கு வேண்டாமா? முற்றுமுடிய கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், முற்றுமுடிய ஆண்டவரை சார்ந்து கொண்டு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிற கூட்டம் தான் கர்த்தருக்கு வேண்டுமா? ஏன் கர்த்தர் 9,700 பேரை துரத்தி விட்டுட்டார்? ஆவிக்குரிய கூட்டம் தான், ஆனா 9,700 பேரை துரத்தி விட்டாராம். எதுக்காக துரத்தி விட்டார் பாருங்க. வாசிப்போமே 7வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். 10,000 பேர் புறப்பட்டு போறீங்க, ஏன்னா எனக்கு இது கூட்டம் அதிகமா இருக்கு, நான் தண்ணீர் அண்டையில ஒரு பரீட்சை அவர்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் தண்ணீர் அண்டையில இறங்கி போறாங்க. வெகு தூரம் நடந்து வந்துட்டாங்க, தாகமா இருக்கிறார்கள். அப்ப தண்ணீர் அண்டையில இறங்கி போன உடனே என்ன நடக்கிறது வாசியுங்கள். தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும். கர்த்தர் சொல்றார், நாய் தண்ணியை நக்கி குடிக்கிறது போல நக்கி குடிக்கிற மனுஷனை தனியா நிறுத்து அப்படின்னு சொல்றார். அடுத்து, குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ முழங்கால் போட்டு குனிந்து தண்ணி குடிக்கிறவன் அவனை தனியா நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. அங்க நடந்தது என்ன? 300 பேர் முழங்காலை ஊன்றாமல் நாய் தண்ணீர் குடிப்பது போல. நீங்க பார்த்திருக்கிறீங்களா நாய் தண்ணி குடிக்கிறத? முட்டி போட்டுலாம் என்ன பண்ணாது? தண்ணி குடிக்காது. தன் காலை மடக்கி என்ன பண்ணாது? தண்ணீர் குடிக்காது. நின்ற வண்ணமே என்ன பண்ணும்? நக்கி குடிக்கும். அதே மாதிரி இவங்க நின்ற வண்ணம் குனிந்து முழங்காலை முடக்காமல் மடக்காமல்
குனிந்து தண்ணீரை அள்ளி தங்கள் வாயில் நக்கிக் கொள்ளுகிறார்கள், நாவில் நக்கிக் கொள்ளுகிறார்கள். அந்த கூட்டத்தை தனித்து வைக்கிறார் 300 பேர். ஆனால் மற்றவங்க முழங்கால ஊன்றி அப்படி குனிந்து எடுக்கிறாங்களாம். ஆவிக்குரிய அர்த்தத்தில் அதை யோசித்து பாருங்கள். என்னுடைய ஜெபம், நான் உபவாசித்தேன், நான் அதிகமாக போராடி ஜெபிச்சேன், எனக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிற கூட்டம் எனக்கு வேணாம். முழங்கால ஊன்றி குனிகிற கூட்டம் எனக்கு வேணாம். நான் உபவாசித்து ஜெபித்ததுனால கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். நான் 3 நாள் உபவாசித்தேன், 40 நாள் உபவாசித்தேன், தண்ணி கூட குடிக்காமல் உபவாசித்தேன்னு சொல்லி முழங்கால ஊன்றி ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை கிரியாய் காட்டுகிற ஒரு கூட்டம் அவருக்கு வேணாமா? ஆண்டோடைய பலத்தை சார்ந்து கொண்டு, ஆண்டோடைய கிருபையை சார்ந்து கொண்டு அவருக்காக நிற்கிற ஒரு கூட்டம் தான் கர்த்தருக்கு வேண்டும். இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு ஜனங்களுடைய சிந்தை எப்படி மாறி இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. நல்லதுதான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை சார்ந்து கட்டப்படவில்லை, அவருடைய ஜெபத்தை சார்ந்துதான் கட்டப்படுகிறது. பாருங்களேன், ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க பாருங்க. ஜெபமே ஜீவன், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாட்டு கூட நம்ம பாடி இருக்கிறோம், ஜெபமே ஜீவன். ஆனா நீங்க கொஞ்சம் வேதத்தின் அடிப்படையில் தியானித்து பாருங்க. ஜெபம் நமக்கு ஜீவனா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். கிறிஸ்துன்ற இடத்தை எது ஆக்கிரமிச்சிருச்சு இன்னைக்கு? ஜெபம். கரெக்டுங்களா நான் சொல்றது? ஜெபமே ஜெயம் அப்படின்ட்டாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஜெயமோ கர்த்தரால் வரும். கிறிஸ்துடைய இடத்தை யார் பிடித்தாலும் அது விக்கிரகம் தானங்க. ஒருவேளை உங்க ஜெப வாழ்க்கையை நீங்க சார்ந்து இருப்பீங்கன்னா, உங்க உபவாச வாழ்க்கையை நீங்க சார்ந்து இருப்பீங்கன்னா, நீங்க முழங்கால் ஊன்றி தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் முழங்கால், என் கரங்கள் தேவனிடத்திலிருந்து எனக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது, என் குடும்பத்துக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆவிக்குரிய கூட்டமாய் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய யுத்தத்தை செய்வதற்கு திராணியற்றவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நிராகரித்து விடுகிறார். கர்த்தருக்கு தேவை ஜெபிக்கிற கூட்டம், ஆனால் ஜெபத்தை சார்ந்து கொள்ளுகிற கூட்டம் அல்ல. ஜெபத்தை கிரியையாய் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக காட்டுகிற மனிதன் கர்த்தருக்கு விரோதமானவன். ஜெபத்தை தனக்கு சுய நீதியாய் தரித்துக் கொள்ளுகிற மனிதன் கர்த்தருடைய யுத்தத்தை செய்ய திராணியற்றவன். ஜெபிக்க வேண்டும் உண்மைதான், ஆனால் ஜெபம் கிரியையாய் கர்த்தருக்கு முன்பாக போராடக்கூடாது. ஆண்டவரே நான் இப்படி ஜெபிச்சுட்டேன், எனக்கு இதை தாங்க கேட்காதீங்க. ஜெபம்ன்றது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கடமை. அது தானா ஒட்டி பிறந்த காரியம். கிறிஸ்துடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை, தானா பேச ஆரம்பிப்போம். எந்த பிள்ளையாவது தன்னுடைய தகப்பன்ட்ட பேசாம இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது தாங்க ஜெபம். ஆண்டவர்கிட்ட நம்மளால பேசாம இருக்க முடியுமா? இதுதான் ஜெபம். ஆனா இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு? எதுனாலும் ஒரு 3 நாள் உபவாசம் போடு, 7 நாள் உபவாசம் போடு, 40 நாள் உபவாசம் போடு, இப்படியே நம்மளை சொல்லி சொல்லி பழக்கி முழங்கால ஊன வச்சுட்டாங்க. கர்த்தர் சொல்றார், எனக்கு இந்த கூட்டம் வேணாம். என்னை சார்ந்து கொள்ளுகிற கூட்டம், தன்னுடைய சுய பலத்தையும் தன்னுடைய சுய வல்லமையும் சார்ந்து கொள்ளுகிற ஜனம் எனக்கு வேணாமா? கர்த்தர் ஆரம்பத்திலே இந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கிதியோனிடத்தில் 7வது அதிகாரத்தில் வாசியுங்கள், 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று, என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுவதற்கு இடமா? இஸ்ரவேல் வீம்பு பேசுமா? நாங்க திரளா போனங்க, நாங்க ஜெயித்தங்க, நான் திரளா ஜெபித்தங்க, நான் திரளா உபவாசித்தங்க, வெகு நேரம் முட்டி போட்டு போராடினங்க, கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தாருங்க. மகிமையெல்லாம் கர்த்தருக்கு போறதுக்கு பதிலாக எதுக்கு போயிடுச்சு? ஜெபத்துக்கு போயிடுச்சு. நான் அங்க போய் ஜெபிச்சுட்டு வந்தேன், அந்த ஊழியக்காரர் எனக்கு ஜெபம் பண்ணாரு. மகிமை யாருக்கு போயிடுச்சு? ஊழியக்காரனுக்கு போயிடுச்சு. அதெல்லாம் விக்கிரகம். அவங்கெல்லாம் முழங்கால் போட்டு ஊன்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் வேணாம். அதனால நான் ஜெபிக்க வேணாம்னு சொல்றேன்னா, நன்றாக ஜெபியுங்கள், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள், ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் பட்சத்தில் நில்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையை நம்பாதிருங்கள். கர்த்தர் மீது உங்களுடைய விசுவாசம் இருக்கட்டும், உங்கள் ஜெபத்தின் மீது உங்கள் விசுவாசம் இருக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஆனால் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி ஜெபித்ததினால்
கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், கிரியை செய்கிறவனுக்கு கிடைக்கிற கூலியாக கர்த்தர் செய்கிற காரியம் அமைந்துவிடும். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை சேர்ந்தவர்களாய் மாறிவிடுவீர்கள். கிறிஸ்துடைய இரத்தத்துக்குரியவர்களாய் மாற மாட்டீர்கள். அப்ப கர்த்தர் சொல்றார், எனக்கு இந்த 300 பேர் போதும். இந்த ஆவிக்குரிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் பாருங்க. 32,000 பேர் புறப்பட்டு வருகிறார்கள். முதல் 3 கூட்டத்திலிருந்து தங்களை வேறு பிரித்துக் கொண்டு அந்த 32,000 பேரில் இடத்தை மாற்றி விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய சுபாவம் மாறவில்லை. இன்றைக்கும் பழைய திகில், பழைய அவிசுவாசம் நிறைந்து காணப்படுகிறது. அவர்களை கர்த்தர் துரத்தி விடுகிறார். இன்னும் ஒரு கூட்டம் என்னுடைய சுயபலம், என்னுடைய காரியம் என்று சொல்லி வீம்பு பேசுவதற்கு இடம் உண்டாக்கும் என்று சொல்லி அவர்களும் எனக்கு வேண்டாம் என்று துரத்தி விடுகிறார். 300 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவர்களை யுத்தத்திற்கு பழக்கி வித்து மீதியானிற்கு விரோதமாய் அனுப்புகிறாராம். எப்படி அனுப்புகிறாராம் பாருங்கள். கர்த்தர் எப்படி யுத்தத்துக்கு அனுப்புகிறார். 16வது வசனத்தை வாசியுங்கள். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து, பாருங்க என்னென்ன இருக்கு பாருங்க. 300 பேர் கையில் என்ன இருக்கா? வெறும் பானை, அப்புறம் என்னது? எக்காலம், இன்னொன்று தீவட்டி, ஏறிகிற ஒரு தீவட்டி. யுத்தத்துக்கு போறவங்க எப்படி போனோம்? பட்டயத்தை எடுத்துட்டு போனோம், கவசத்தை அணிந்து கொண்டு போனோம். ஆனா இங்க பார்த்தா வெறும் பானை. எதிரி அம்பு தூக்கி அடிச்சானா இந்த பானையில தடுத்தனா என்ன ஆகும்? இந்த மாதிரி யோசிக்கிற ஜனலாம் எனக்கு வேணாம். நான் சொல்றத கேட்கிற கூட்டம் எனக்கு போதும் அப்படின்றார் கர்த்தர். என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் எனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எதை காட்டுகிறது? வெறும் பானை. நீங்களும் நானும் தான் அந்த பானை. நீங்களும் நானும் மண்ணாய் இருக்கிறோம். நம்மை வெறுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். இன்னொன்று எக்காலம், துதிக்கிற துதி, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லுதல், கர்த்தருடைய நாமங்களை அறிக்கையிடுதல், எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். தீவட்டி, பானைக்குள் வைக்கப்பட போகிற தீவட்டி, பானைக்குள் மறைந்திருக்கிற தீவட்டி. அது எது? மண்பாண்டத்தில் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. இந்த மண்பானை உடைக்கப்பட்டு எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தீபமாய் வெளிப்படும் பொழுது எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற மீதியானியரை நான் ஜெயிக்கிற மனிதனாய் மாறிவிடுகிறேன். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் மலை போல காணப்படலாம், பெருகி கொண்டே இருக்கலாம். ஆனால் அதை மேற்கொள்வது ரொம்ப சுலபம். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். உங்கள் பிரச்சனை நிமித்தம் பயந்து போய் மாற்று வழிகளை தேடுகிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. உங்கள் பிரச்சனைகளை கொண்டு வருகிற மீதியானியரின் பட்சத்தில் சேரக்கூடாது. உங்கள் பிரச்சனையின் மத்தியில் ஜெபித்து விட்டு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைக்கு செவியை மறுக்கிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. அதிலிருந்து புறப்பட்டு உங்களை வேறு பிரித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தை எதுவாய் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமாய் கட்டி எழுப்பி வைத்திருக்கிற காரியங்களை இடித்து போட்டு, உங்கள் குடும்பத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற காரியங்களை இடித்து போடுகிற பட்சத்தில், முற்றுமுடிய கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற பட்சத்தில், மீதியானியரின் கூட்டம் திரளாய், வெகு திரளாய் இருந்தாலும் உங்களை கொண்டு கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைய காலை வேளையில் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இடைப்படுகிற வார்த்தை என்ன? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வேலை ஸ்தானத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட காரியங்களா இருக்கலாம், தேவன் பட்சத்தில் இணைந்து நின்று செயல்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கர்த்தருடைய பட்சத்தில் இருந்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் புரிகிறதோ புரியவில்லையோ அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த பாருங்கள். மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அதை தான் செய்து முடிக்கிறாராம். அந்த இரவில் நடந்த காரியத்தை பாருங்கள். கிதியோனும் அவனுடைய கூட்டமும் புறப்பட்டு செல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாகவே கிதியோன் செய்ய ஆரம்பிக்கிறான். பானையை உடைக்கிறார்கள், எக்காலத்தை ஊதுகிறார்கள், மறைந்திருக்கிற தீவட்டியின் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்த மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விரோதமாகவே எழும்பி யுத்தம் பண்ணி மடிந்து போய் விடுகிறார்களாம். அதுவும் பாருங்கள், இந்த கூட்டம் ஒரு விசேஷித்த கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டமாம்? தன்னுடைய பலனை சார்ந்து கொள்கிற ஒரு கூட்டம் அல்ல. 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள். கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். சரீரம் பலன் இழந்து போய்விட்டது, எல்லாம் இழந்து போய்விட்டார்கள். ஒரு ஆற்றை கடந்து விட்டார்கள். யுத்தம் செய்ய திராணி இல்லை. ஆனாலும் பரவாயில்லை,
எதிரியை என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்? தண்ணீர் அண்டையிலேயே கர்த்தர் எங்களுக்கு சொல்லி தந்து விட்டார். யுத்தம் கர்த்தருடையது. என்னுடைய ஆயத்தத்தினால் ஜெயமில்லை. கர்த்தரை நான் சார்ந்து கொள்ளும் பொழுது நான் விடாய்த்திருந்தாலும் என் சத்துருவை என்னால் மேற்கொள்ள முடியும். என் ஜெபத்தை நான் சார்ந்து கொள்ளவில்லை, என் சுய பலத்தை நான் சார்ந்து கொள்ளவில்லை. கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நான் சார்ந்திருக்கும் பொழுது நான் விடாய்த்திருந்தாலும் சத்துருவை மேற்கொள்வேன் என்ற ரகசியத்தை இந்த ஆவிக்குரிய கூட்டம் புரிந்து கொண்டது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு சேனையாய் கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டியது அவசியம். முந்தின ஒரு கூட்டமாய் இல்லாமல், முந்தின அந்த 3 கூட்டமாய் இல்லாமல் நம்மை வேறு பிரித்து கொண்டு கர்த்தர் பட்சத்தில் நாம் புறப்பட்டு வர வேண்டியது அவசியம். நாம் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை